வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. சார், இன்சூரன்ஸை சேல் பண்ணணும், ரிலேட்டிவுக்கு ஷேர் பண்ணணும். எப்படி ரிலேட்டிவ்னா சொந்தக்காரங்களுக்கு இன்சூரன்ஸை சேல் பண்ணுறது எப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டிங் டிப்பை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கரெக்டாக 5 மினிட்ஸ். தயவு செஞ்சு நல்லா கேட்டுக்குங்க. வாய்ப்பு இருந்தால் நோட் பண்ணிக்கங்க. இந்த ரெக்கார்டிங் அனுப்பிச்சு வைக்கிற நீங்களும் கேளுங்க. ஹவு டு சேல் இன்சூரன்ஸ் டு ரிலேட்டிவ்ஸ். சரி, ஃபஸ்ட்டு சார், ரிலேட்டிவ்க்கு எதுக்கு சார் பிஸ்னஸை சேல் பண்ணணும்? யாராவது ஒருத்தங்க இந்த ரிலேட்டிவ் கிட்டல பிஸ்னஸ் பண்ணக்கூடாது சார், அவன்லாம் அப்படி சார் இப்படி சார்னு ஏதாவது மைண்ட் செட் வச்சுருந்தீங்கன்னா முதல்ல அழிச்சிருங்க. ஏன்னா யூ ஆர் அ பிஸ்னஸ் மேன். நீங்கள் ஒன்றும் இந்த உணர்ச்சி வசப்படுற ஆள் கிடையாது. பிஸ்னஸ் மேன் அப்படின்னா ப்ராட் மைண்ட் இருக்கணும், மிக பரந்த அறிவு இருக்கணும், ரொம்ப ரொம்ப பக்காவான காம்படிட்டிவாக இருக்கணும். சார், பிஸ்னஸ் மேனை நான் எப்படி சொல்லுவேன் தெரியுங்களா? மிலிட்ரி மேன் மேலே எப்போ எவன் எங்கேருந்து வருவான் எப்படி கேட்பானே தெரியாது, தயாராக இருக்கணும். அதே மாதிரி ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கணும்? கமர்ஷியலாக ஜெயிக்கணும், பணத்தில் ஜெயிக்கணும். அதுதான் பிஸ்னஸ் மேன். அப்போ பிஸ்னஸ் மேனாக நீங்கள் ஆயிட்டீங்கன்னா இந்த சொந்த பந்தம் அப்படி ஆகாது சார் இப்படி ஆகாது சார் இந்த மைண்ட் செட்டை முதல்ல மாற்றிருங்க. நான் என்னை அடுத்து சொல்ல போகிறது பூராமல் இப்படி தான் இருக்கும். சரி, ஒய் ரிலேட்டிவ் பிஸ்னஸ்? எதுக்கு சார் ரிலேட்டிவ் கிட்ட பிஸ்னஸ் விற்கணும்? ஈஸி டாஸ்க் சார், அருமையாக பிஸ்னஸ் விற்கலாம். நான் அடுத்த ஐடியா சொல்ல போகிறேன். ஈஸியாக பாலிசி விற்கணும்னா ரிலேட்டிவ் இஸ் அ பெஸ்ட். இன்னொன்று, ஈஸி அப்படின்னா இன்னும் அடுத்து 20 நாள் இருக்குது. உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் சார்? கிஃப்ட் இருக்குது. என்ன கிஃப்ட்டு? 32 இன்ச் எல்இடி டிவி இருக்குது. குழுக்களில் டிப் எடுக்க போகிறோம். வெறும் 5000 ரூபாய் ப்ரீமியம் கட்டியிருந்தா போதும். அப்போது ஈஸியாக பண்ணுற வேலையை தானே முதல்ல செய்யணும். முடியாத வேலையை போய் ட்ரையல் பார்க்காதீங்க. ஈஸியாக பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குதுன்னா தட் இஸ் எ ரிலேட்டிவ். ஈஸி டாக். ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிக்காகவும் நீங்கள் ஃபேமிலி அவங்க ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன ரிலேட்டிவ்க்கு பிஸ்னஸ் விற்கணும். ஏன்னா தெரியுங்களா சார்? உங்கள் ரிலேட்டிவில் ஒரு ஒரு அண்ணனுக்கு தெரிஞ்சவர் அல்லது அண்ணனோட ஒரு ஒய்ஃபு அல்லது அவங்க ஒரு ரிலேட்டிவ் அல்லது ஒரு கசின் பிரதர் அப்படி ஒருத்தருக்கு ஒரு நோய் வாய்ப்படுறாரு அல்லது ஒரு அடிபடுறாரு, ஒரு 4 லட்ச ரூபா செலவு பண்ணுறாரு. அந்த ஃபேமிலி லாஸ் ஆகுது. யாராவது ஒருத்தவங்களை கேட்கலாம் இல்லையா? ஏன்பா நீ இன்சூரன்ஸ் பண்ணுறதானே, உன்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ் தான், நீ சொன்னையா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடாது. எனக்கெல்லாம் நிறைய அப்படி கேட்டிருக்காங்க. என்னப்பா கூடயே இருக்கீங்க ஃப்ரெண்டுங்க, என்னப்பா அவனுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் ஆக்சிடென்ட் கூட பாலிசிக்கு கூட நீ கொடுக்கலையா பாரு, அந்த ஃபேமிலி நடு ரோட்டில் நிற்குதுன்னு கேட்டால் சாகும் வரைக்கும் அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இருக்கும். தயவு செஞ்சு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிக்காகவாவது ரிலேட்டிவுக்கு பிஸ்னஸ் கொடுங்க அல்லது பாலிசி கொடுங்க. சரி, ஏன் ரிலேட்டிவுக்கு பாலிசி கொடுக்கணும்னா சார், நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறக்கு அவர் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பார். ரிலேட்டிவ் 50 பேர் இருப்பாங்க அல்லது ஒரு 100 பேர் இருப்பாங்க. அவர்கிட்ட இருந்து 10,000 பேர்த்துக்கு நீங்கள் அடுத்த சர்க்கிள் போகலாம். என்னோட ஃப்ரெண்டு, என்னோட கொலீக், என்னோட பார்ட்னர், அப்படி அவர் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு நண்பரோட ரெஃபரன்ஸ் கொடுப்பார். இந்த 3 விஷயத்துக்காகவும் ரிலேட்டிவுக்கு பிஸ்னஸ் பண்ணணும். சரி சார், நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் ரிலேட்டிவ் கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறோம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சொந்த பந்தத்து கூட பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த விஷயத்த பண்ணுங்க, இந்த விஷயத்த பண்ணாதீங்க. அது என்ன? உறவை சொல்லி பேசுங்கள். நான்லாம் நிறைய ட்ரையலே பார்த்துருக்கேன். உறவை சொல்லி பேசுங்கள்னா என்ன தெரியுங்களா? ப்ரோ, சார், இப்படியெல்லாம் ரிலேட்டிவ் கிட்ட பேசி பழகாதீங்க. நானும் அப்படி இருந்தவன் தான், நான் மாற்றிக்கிட்டேன். நானெல்லாம் கம்பல்சரி என்னோட அந்த ரத்த உறவுகள் இருந்தாங்கன்னா தம்பி, அண்ணா, அப்பா, இப்படி தான் பேசுவேன். ரத்தம் இல்லாமல் அடுத்த உறவுகள், அதாவது செகண்ட் லெவலில் அந்த சொல்லுவாங்க இல்லையா, மாம மச்சாம்பாங்க இல்லையா, அப்படி இருந்தால் கம்பல்சரி என்னை விட கைஸ் கம்மியாக இருந்தாங்கன்னா மாப்பிள்ளைம்பேன், என்னோட வயசு இருந்தாங்கன்னா மாமாம்பேன், அத்தைம்பேன். இது ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா? அந்த உறவை சொல்லி பேசுகிற போது அந்த அந்த பாண்டிங் வரும். தயவுசுன்னு சொல்கிறேன், இது பிஸ்னஸ்க்காக மட்டும் இல்லை, உங்கள் உறவுக்காக ஒரு ட்ரையல் பாருங்கள். அந்த சொந்த பந்தங்களை அவங்க என்ன உரிமையோ அதை சொல்லி ஒரு தடவை கூப்பிட்டு அத்தை நல்லா இருக்கீங்களா, அத்தை மாப்பிள்ளை எப்படி மாப்பிள்ளை இருக்கேன், மாமா எப்படி மாமா இருக்கீங்க, அப்படி ஒரு தடவை கேட்டு பாருங்க. அந்த அந்த உறவு அந்த ஒரு மகிழ்ச்சி அடையும் பாருங்க. சார், பிஸ்னஸ் எல்லாம் 2வது சார். தயவு செஞ்சு பாருங்கள், நான் என்னை மாற்றிக்கிட்டது இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சேஞ்சுன்னு நான் சொல்லுவேன், பெருமைக்கு சொல்லுவேன். நான் இப்போல்லாம் எப்போ பேசினாலும் சொந்தக்காரங்கிட்ட பேசினா உறவை சொல்லாமல் பேசுறதில்ல. அதனால உறவை சொல்லி பேசி பழங்க. சரி, எங்கும் இருங்கள் முன்னால் இருங்கள் சார். ஒரு விசேஷம் கம்பல்சரி அட்டன் பண்ணுங்க.
கம்பல்சரி அட்டன் பண்ணணும். முன்னால் இருங்கள் அப்படின்னா போய் ஒரு ஓரமாக பந்தல் கடி சேர் போட்டு உட்காரதில்ல, முன்னால் போயிடலங்க. அவர்கிட்ட உரிமையை கேளுங்க. அண்ணா நான் என்ன பண்ணணும் பாருன்னா, வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமாண்ணா, ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கடைக்கு போயிட்டு வந்துடணும்னா அண்ணா பண்ணி தந்துடுறேன்னா, நான் இன்னொரு 2 to 3 hours இங்கே தானே இருக்க போகிறேன், ஆனால் உங்களுக்கு எது வேணாலும் ஹெல்ப் பண்ணுறேண்ணா. நானெல்லாம் போயிடுவேன். எப்போ போனாலும் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் டைனிங்கில் தான் இருப்பேன். டைனிங் போனால் நான்லாம் பொறுப்பாக எடுத்துக்குவேன். ஏன்னா நான் ஒரு 2 hours இருக்கிறேன், டைனிங் ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன், சொந்த பந்தத்துக்குள்ள சாப்பாடு நான் பண்ணிடுவேன். ஸோ சார் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா? இதெல்லாம் தான் சார் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு, குறிப்பாக இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் மேனுக்கு முக்கியம். உங்கள் அடையாளத்தை சொல்லுங்கள். ஒரு அறிமுகமாகறாரா, பேசுகிறாரா, ஓப்பனாக சொல்லணும். சார் நான் ஐஎம்எஸ் ஸ்டார் ஹெல்த் ஆன்லைன் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் எடுத்திருக்கேன், நல்லா பண்ணிட்டு இருக்கேன் சார், அருமையாக போயிட்டுருக்கு, அப்படியாவது சொல்லுங்கள் உங்கள் அடையாளத்தை. அப்போ அவன் என்ன சொல்லுவான் தெரியுங்களா? யாருங்க அவரு? ஆடா ஒரு நம்ம இவரோட பையன் நல்லா பண்ணுறாருப்பா, நல்லா நல்லா அவர் நல்லா துருதுருன்னு இருக்கிறாருப்பா, என்ன பண்ணுறாரு? ஆனால் ஒரு ஸ்டார் ஹெல்த்தில் அவன் ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டு போடுவான். அவர் ஆல் ஓவர் இந்தியாவில் பயங்கரமான ஆளமா சொல்லட்டும், சொல்லி வைக்கட்டும், நல்ல விஷயம் தானே சொல்கிறாரு. உங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு பலர் தயாராக இருப்பான், ஆனால் அவர்கிட்ட நீங்கள் அறிமுகம் பண்ணியிருக்கணும். ஸோ உங்கள் அடையாளத்தை சொல்லுங்கள், ரொம்ப முக்கியம். டோன்ட்டில் தயவு செஞ்சு பந்தா பண்ணாதீங்க. பந்தா பண்ணுறதுன்னு என்னன்னா பிகு பண்ணாதீங்கண்ணா, அப்படி இல்லை இப்படி தயவு செஞ்சு அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. ஹவு டு ஸ்டார்ட் சார், எப்படி ஆரம்பிக்கணும் தெரியுங்களா பிஸ்னஸ்ஸு? சொந்தக்காரங்கள் மட்டும் 2 விஷயம். ஒன்று டைரெக்டாக ஆரம்பிங்க. சார் நான் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் எடுத்துருக்கிறேன், சாருங்க வேண்டாம், மாமன் மச்சான் தம்பி அண்ணா நான் இப்படி எடுத்துருக்கேன்னா உங்களுக்கு எதாவது வேணும்னா சொல்லுங்கன்னா செஞ்சு கொடுக்குறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருந்தாலும் என்னை ரெக்கமெண்ட் பண்ணுங்கண்ணா. டைரெக்டாக சொல்லிடுங்க, கூச்சமே விடாதீங்க. சார் நீங்கள் வேற ஒன்றும் திருட்டு வேலையை சொல்ல, நல்ல மனிதர்கள் சொந்தக்காரன் அப்படியேண்ணா கண்டிப்பாக பண்ணுறேன் தம்பி அப்படின்னு வாங்கிக்குவான். அவனுக்கு என்னைக்காச்சும் ஞாபகம் தான் சொல்லுவான், சொல்லினாலும் பவர்பட. ஆனால் யோசிக்காதீங்க, டைரெக்டாக இன்ட்ரோ பண்ணுங்க. இன்னொன்று இன்டைரக்டாக பேசுறது, இது ஒரு சின்ன டெக்னிக். என்ன தெரியுங்களா? எங்கே போனாலும் நான் இன்சூரன்ஸ் கொண்டாந்து கனெக்ட் பண்ணிடுவேன். போகிறேன் ஒரு விசேஷத்துக்கு போகிறேன், எங்கேயா பார்க்குறேன், என்ன தம்பி லேட்டு? ஆமாண்ணா நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வேணால் ஒரு கிளைமு, நான் வேறு இன்சூரன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னா ஸ்டார் ஹெல்த்து. நம்ம பேஷண்ட் ஒருத்தர் நேற்று அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரு, ஒரு சின்ன பிரச்சனை, போய் ஹாஸ்பிட்டல் பேசிட்டு வந்தேன். ஓ அப்படிங்களா, ஓ இன்சூரன்ஸ் பண்ணுறீங்களா கேட்பார். எங்கள் வெளியூர் போன காண மாட்டேறதால, ஆமாண்ணா ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் விசிட்டுக்காக நான் பக்கத்தில் மதுரை வரைக்கும் போயிட்டு வந்தேன், திருச்சி திருநெல்வேலி போயிட்டு, ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், பொய்யாவது சொல்லுங்கள் சார். இதில் என்ன இருக்குது? அதாவது இன்டைரக்டாக நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணுறீங்கிறத அவர்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணணும். நானெல்லாம் ஒருத்தர் பேசினாருன்னா கம்பல்சரி நான் இன்சூரன்ஸ் பண்ணுறேங்கிறத சொல்லாமல் அவர்கிட்ட ரிலீவே ஆக மாட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், இதில் ஒன்றும் தப்பு இல்லை, சொல்லுங்க. அதில் என்ன இருக்குது? அவர் பிடிச்சிட்டா பிடிச்சிக்கிறாரு, பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னு போப்பாரு, கண்டிப்பாக துப்பாக்கி எடுத்து சுட போகிறதில்ல. அதனால் டைரெக்டாக இன்ட்ரோ பண்ணுங்கள், இன்டைரக்டாக இன்ட்ரோ பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, ஸ்டார்ட் வித் யுவர் ஃபேமிலி. சார் அந்த ஆள் ரொம்ப பந்தாங்க சார், அவனை எனக்கு பெருசாக தெரியாது, அவங்ககிட்ட பேசுனதும் இல்லை அப்படின்னா, உங்கள் ஃபேமிலியை வச்சு அவர்கிட்ட எப்படி போகிறது? அடுத்து தான் முக்கியமான டாபிக். ஃபர்ஸ்ட் உங்கள் ஒய்ஃப், அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள முதல்ல கன்வின்ஸ் பண்ணுங்கள். குறிப்பாக ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணுங்கள். நானெல்லாம் அப்படி தான் பண்ணேன். என் ஒய்ஃப்கிட்ட, சாமி பாரு நாம் இப்படி பண்ணுறோம், அதனால் நம்ம ரிலேட்டிவ் கிட்ட பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அதுக்கு முதல்ல கன்வின்ஸ் பண்ணிட்டு, யாராவது ஒருத்தர் ரிலேட்டிவ் கிட்ட பேசணுமா, யார் பேசணும், எங்கள் அப்பா பேசணுமா, எங்கள் தம்பி பேசணுமா, என் ஒய்ஃப் பேசணுமா அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிட்டு அவங்ககிட்ட சொல்லுவேன். பாரு இது மாதிரி சொல்லு, நான் இன்சூரன்ஸ் எடுத்துக்கேன். அது ஏன்னா யார் சொன்னால் கேட்பாங்களோ அவங்க தான் சொல்லணும். அது ரொம்ப முக்கியம் ரிலேட்டிவில். என் ஒய்ஃபோட ரிலேட்டிவை என் ஒய்ஃப் சொன்னால் தான் கேட்பாங்க, அல்லது அவங்க தான் நல்லா பேசுவாங்க. நான் ஒய்ஃப் கிட்ட சொல்லுவேன், சாம்பார் பாருப்பா, ஏன்ப்பா உங்கள் சிஸ்டரோட அந்த ரிலேட்டிவ் அதை கொஞ்சம் பேச தாராளமாக பேச சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க உரிமையாக பேசுவாங்க. ஸோ அப்படி பேசி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சொல்லணும். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் பேசுகிறதுக்கு உங்கள்கிட்ட ஃபோன் வந்தாவோ நீங்கள் பேச சொன்னாவோ ஓப்பன் மைண்டடாக பேசணும், ரொம்ப யதார்த்தமாக. அப்போ எப்படிங்க நல்லா இருக்கீங்களா, ஆமாங்க என் ஒய்ஃப் சொன்னாங்க உங்கள்கிட்ட பேச சொல்லி, நான் உங்களுக்கு நல்லா பண்ணித்தரேன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசணும். அப்போ அங்கே போய் ரொம்ப கம்பச்சூத்திரமாக பேசக்கூடாது. ரைட்டுங்களா சார், நான் இதெல்லாம் ரொம்ப யதார்த்தமாக பேசுகிறேன். ஸோ இப்படி பண்ணுங்க. இப்படி பண்ணுனா ரிலேட்டிவ் இடையில ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி விற்கிறது வெரி வெரி ஈஸி. அடுத்தது மெயின்டைன் ரிலேஷன்ஷிப். ஒரு தடவை பாலிசி போட்டார், ஒரு ஆக்சிடென்ட் பாலிசி போட்டார்னா அவருக்கு எப்பவும் ரிலேட்டிவ் மெயின்டைன் பண்ணுங்க. அப்பப்போ கூடுங்க, விஷ் பண்ணுங்க, பண்ணிட்டுருங்க, ஏதாவது வேணா கொடுங்க, ரெஃபரன்ஸ் கேளுங்க. சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய சொந்த பந்தங்கள் வெயிட் பண்ணுறாங்க,
ஆனால் நாம் என்னென்னா அவங்ககிட்டயே சொல்கிறதில்ல, அவங்ககிட்ட கேட்குறதில்ல. தயவு செஞ்சு அதைய யூஸ் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் கிட்ட எப்படி பாலிசி விற்கிறதுங்கன்னு சொல்லிட்டேன். பி ஏ ஃபேமிலி ஏஜென்ட் அப்படின்னா நீங்கள் ஒரு குடும்ப ஏஜென்ட்டாக மாறணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,